ஹே அம்மா, உங்க பாப்பா சத்தம் போடுறாங்களா? நீங்க ஒருபோதும் நினைச்சிருக்கீங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு? அந்த சின்ன சவுண்ட்ஸ், கிகில்ஸ், கிரைஸ் அவன் எல்லாம் ஜஸ்ட் ரேண்டம் திங்ஸ் இல்லம்மா. அது அவங்களோட லாங்குவேஜ் ஆஃப் லவ். அவங்க வேர்ட்ஸ் பேச மாட்டாங்க. ஆனா சவுண்ட்ல தான் அவங்க முழு மனசையும் நம்மகிட்ட சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட்டு சவுண்ட்ஸ், அதாவது பேபி டாக் பிகின்ஸ். பாப்பா ஓ ஆன்னு சாஃப்ட்டா சவுண்ட் பண்றாங்களா? அது அவங்க ஹாப்பி அண்ட் கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த நேரத்துல நீங்களும் அவங்க கூட பேசுங்க, ஸ்மைல் பண்ணுங்க. அவங்க கம்யூனிகேஷனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதால அவங்களோட பிரெயின் ஃபாஸ்டரா டெவலப் ஆகும் அம்மா. செகண்ட் கிகில்ஸ், பியூர் ஹாப்பினஸ். பாப்பா சடன்லி லாஃப் பண்ணுறாங்க, கிகில் பண்ணுறாங்கன்னா அது நார்மல் சவுண்ட் இல்லாமல் அது எமோஷனல் கனெக்ஷன் சவுண்ட். நீங்களும் அவங்க கூட சேர்ந்து லாஃப் பண்ணுங்க, ப்ளே பண்ணுங்க. அது அவங்களுக்கு சேஃப் அண்ட் லவுடு ஃபீலிங்கை தரும். தேர்ட் க்ரையிங், த பேபிஸ் ஒன்லி சிக்னல் சிஸ்டம். பாப்பா க்ரை பண்ணுறது எல்லாம் நாட்டி இல்லாமல் அவங்க ஏதோ உங்ககிட்ட சொல்கிற ட்ரை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். க்ரையிங் மீன்ஸ் ஏதோ இருக்குது. ஷார்ட் லோ க்ரைனா என்ன தூக்குங்க அம்மா, ஹை பிச் க்ரைனா எனக்கு பசிக்குது அம்மா, கண்டினியூஸ் ஷார்ப் க்ரைனா எனக்கு பெயின் இருக்குது அல்லது அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்குது. பாப்பா க்ரை பண்ணும்போது காமா ரியாக்ட் பண்ணுங்க அம்மா. ஆமா பாப்பா, அம்மா இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சாஃப்ட் வாய்ஸில் அவங்க கூட பேசுங்க. அந்த வாய்ஸ் இட் செல்ஃப் அவங்களுக்கு சூத்திங்காக இருக்கும். ஸ்லோலி அவங்க புரிஞ்சுப்பாங்க என் அம்மா என்ன ஃபீல் பண்ணுறான்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதுதான் எமோஷனல் பாண்டிங். நம்பர் 4 பேப்லிங், த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு டாக்கிங். பாபா, மாமா, டாடான்னு சின்ன சின்ன வேர்ட்ஸ் அவங்க சொல்ல ஆரம்பித்தா அதுதான் பேபிஸ் ஃபஸ்ட்டு ஸ்பீச் ப்ராக்டிஸ். அந்த நேரத்தில் நீங்களும் அந்த வேர்ட்ஸை ரிப்பீட் பண்ணுங்கம்மா. அவங்க பாபான்னு சொன்னால் நீங்களும் பாபான்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு அது கேம் மாதிரி ஃபீல் ஆகும். இந்த ப்ளே டைம் தான் அவங்களுக்கு ஸ்பீச் மசில்ஸ் டெவலப் ஆகிற டைம். நம்ம ரெஸ்பான்ஸ் தான் அவங்க பேசும் திறமையை வேகமாக வளர்க்கும். ஸோ அம்மா அவங்க சவுண்ட் பண்ணுறப்போ இக்னோர் பண்ணாதீங்க. ஃபிஃப்த்து ரேண்டம் ஷவுட்ஸ், அது வந்து எனர்ஜி அண்ட் எக்ஸைட்மெண்ட்டில் பாப்பா பண்ணுவாங்க. சில நேரம் பாப்பா ஆன்னு சத்தமாக அலறுவாங்க. அதை பார்த்து என்ன இப்படி சத்தம் போடுறான்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி அது எக்ஸைட்மெண்ட் சவுண்ட் தான் அம்மா. அவங்க நியூ சவுண்ட் ட்ரை பண்ணுறாங்க, த்ரோட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அது அவங்களோட வாய்ஸ் டிஸ்கவரி ஸ்டேஜ். அந்த நேரத்தில் நீங்களும் வாவ் பாப்பா நியூ சவுண்ட்னு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஸோ அம்மா பாப்பா பண்ணுறானா, க்ரை பண்ணுறானா, லாஃப் பண்ணுறானா, எது பண்ணாலும் அந்த சவுண்டுக்கு ஒரு மீனிங் இருக்குது. நீங்கள் அந்த சவுண்டை புரிஞ்சுக்க ஆரம்பித்தா அது ஜஸ்ட் மதர் அண்ட் பேபி ரிலேஷன்ஷிப் இல்லை, அது ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் ஆகிடும். அதனால அடுத்த தடவையும் பாப்பா சத்தம் போடுறாங்கன்னா சிரிச்சிட்டு சொல்லுங்கள், அம்மாவுக்கு தெரியும் நீ என்ன சொல்கிறேன்னு, அந்த மாதிரிலாம் சொல்லுங்கள். அந்த ஒரு லைன் அவங்களுக்கு எனஃப் ஆகும். ஸோ அம்மா முடிஞ்ச வரைக்கும் பேபி சவுண்ட்ஸ்க்கு ரிப்பீட் பண்ணுங்கள், ரிப்ளே பண்ணுங்கள். பேபி சவுண்ட்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் நாய்ஸ் அம்மா, அது ஒரு பியூர் லவ் லாங்குவேஜ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.